Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் டிவி 14 இன்ச்சு சிஆர்டி டிவியில் வெர்டிகல் ப்ராப்ளம். நம்ம பிக்சர் இப்படி ஷேக்கிங் ஆகுது. அப்புறம் வெர்டிகல் செக்ஷன் ப்ராப்ளம். ஓகே, இது எப்படி நம்ம அட்டன் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பேக் கவரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதான் அதோடைய போர்டு, சர்க்கியூட் போர்டு. இதில் வெர்டிகல் செக்ஷனில் தான் ப்ராப்ளம். வெர்டிகல் செக்ஷன்றது இதுதான் வெர்டிகல் ஐசியோட பேக் சைடு. ஓகே, இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். டிவி ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். இப்போ டிவி ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மல்டிமீட்டரில் வச்சு வோல்டேஜ் செக் பண்ணிக்குவோம். பிளாக் ப்ராப்பர் வந்து கிரவுண்டில் வச்சிடணும். பாசிட்டிவ் கிரவுண்டில் 110 செக் பண்ணுறேன். 118 வோல்ட் வருது. கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ வெர்டிகல் வோல்ட் பாருங்கள், 21 பாயிண்ட் சம்திங் வருது. 21 வோல்ட்டு, 21.9 அந்த மாதிரி வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இது வந்து கண்ட்ரோல் ஐசி, ப்ராசஸர் ஐசி வோல்ட்டு 11 வோல்ட்டு, இதுவும் சரியாக இருக்குது. இப்போ இது ஆடியோ வோல்ட்டு 18 வோல்ட்டு, இந்த வோல்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, 110 கொஞ்சம் கூட வரனால எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக 118 பதிலாக 113 வோல்ட் வரணும். இப்போ பாருங்கள், பிக்சர் ஷேக்கிங் ஆகுது. அதே லைனில் அதே பொசிஷன்லேயே நான் இப்போ வெர்டிகல் செக்ஷனில் வெர்டிகல் ஐசியை வோல்டேஜஸை செக் பண்ண போகிறேன். வெர்டிகல் ஐசியோட இன்புட் வோல்ட் வந்து 21 வோல்ட் வந்ததில்ல, அந்த 21 வோல்ட்டு ஐசிக்கு வருதா? ஓகே, 21 வோல்ட் வருது. கிரவுண்டு செகண்ட், அது அடுத்த பின் கிரவுண்டு. ஓகே, செகண்ட் பின்னும் 7th பின்னும் 21 வோல்ட் வருது. இப்போ இது வந்து பாருங்கள், சிக்னல் வோல்ட்டு 3.1 வோல்ட்டு கரெக்டாக வருது. இது அவுட்புட் வோல்ட்டு, வெர்டிகல் அவுட்புட் வோல்ட்டு 12 வோல்ட் வருது. இதுவும் சரியாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, மற்ற எல்லா வோல்டேஜஸும் பர்ஃபெக்டாக வருது, சிக்னல் வோல்ட்ஸ்லாம். இப்போ நம்ம ஐசி பார்த்து கொஞ்சம் நேரத்துலேயே ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ இதனால் கூட அந்த வெர்டிகல் இன்புட் வோல்ட்டு ட்ராப் ஆகலாம். 24 வோல்ட்டு வர இடத்துல 20 வோல்ட். இதுதான் வெர்டிகல் ஐசி UTC 79040. ஓகே, இதை நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிடலாம். விக்கு பம்பை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். குயிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வேறு ஒரு ஐசியை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம், புது ஐசியை. ஓகே, அந்த ட்ராக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம நீட் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். ஐசி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐசி பழைய ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. புது ஐசி 78040 UTC, இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த பின் பார்த்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி போல்ட் போட்டு டைட் பண்ணிடணும். ஓகே, நான் டைட் பண்ணிட்டேன். பேக் சைடில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடணும். அதை சால்ட்ரிங் பண்ணும்போது ஷார்ட் ஆகாமல் கவனமாக ஸ்க்ராட்ச் பண்ணி செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஐபியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பக்கத்தில் ஏதாவது டீசால்ட்ரிங் ஆகிடுச்சுனாக்கா அந்த பின்ன ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அதெல்லாம் சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஓகே, நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் காய வச்சுட்டேன், 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நான் டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், சேம் ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வெர்டிகல் ஐசி ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. சரி, மறுபடியும் வாங்க, இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வெர்டிகல் இன்புட் வோல்ட் நான் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக 24 வோல்ட் வரணும் இன்புட் வோல்ட்டு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ புது ஐசி மாற்றுறதுக்கு அப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், சேம் 21, 22 சம் வோல்ட்டு தான் வருது. மறுபடியும் அதே மாதிரி தான் வோல்ட் இருக்குது. மேபி இந்த கெப்பாசிட்டர், வெர்டிகலோட இன்புட் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க 110 வோல்ட் கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, 21.1 இது மாதிரி வேரியேஷன். இந்த மாதிரி வேரியேஷன் ஆகக்கூடாது. வேரியேஷன் ஆச்சுன்னா அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிகலோட ஃபில்டர் கெப்பாசிட்டர், அதாவது அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் பேக் சைடு, அந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படி இருக்கும். அது என்னென்னா 470 MFD 35 வோல்ட்டு கெப்பாசிட்டர் வரும். இப்போ நம்ம ஒரு புது கெப்பாசிட்டர் எடுத்துக்குவோம். அப்படியே அந்த கெப்பாசிட்டர் பேரலாகவே பேக் சைடில் நம்ம சால்டிங் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பேக் சைடில் இந்த பொலாரிட்டி பார்த்துக்கணும். ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டுறக்கூடாது. மாற்றி போட்டால் உடனே பஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி பார்த்துட்டு கரெக்டாக பேக் சைடில் அப்படியே பேரலாக அந்த கெப்பாசிட்டருக்கு பேரலாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுப்பா, சால்டிங் பண்ணிட்டேன்.
ஓகே. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம ஷார்ட் ஆகாத அளவுக்கு பண்ணிவிட்டு போர்டை திருப்பி செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் எப்படி வருது? இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் டிவி. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம் மீட்டரில். டிசி வோல்ட்டில் வச்சுட்டு வோல்டேஜ் செக் பண்ணி இப்போ எவ்வளோ வோல்ட் இருக்குங்க பாருங்கள். இப்போ பாருங்க 27 வோல்ட் வருது. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா 24 வோல்ட்டுக்கு 27 வோல்ட் ஏன் வருதுன்னு சொன்னாக்கா 110 வோல்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால 118 வோல்ட் வருதுனால கொஞ்சம் ஒரு 3 வோல்ட்ஸ் வந்து கூட இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம பிக்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோ ஷேக்கிங் ஆகலை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ராப்ளம் வந்து இந்த 470 MFD 35 வோல்ட்டு வெர்டிக்கல் இன்புட் சப்ளை கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். ஓகே, இந்த பேக் சைடில் மாட்டி இந்த கெப்பாசிட்டரை நம்ம ரிமூவ் பண்ணி இந்த பழைய கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஃப்ரண்ட் சைடில் மாட்டி விட்டுருவோம். ஃபிக்ஸ் பண்ணிடணும். பழைய கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் பழைய கெப்பாசிட்டர் 470 MFD 35 வோல்ட். இதுதான் டிஃபெக்டிவான கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இதை புது கெப்பாசிட்டரை ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்த க்ளீன் பண்ணிவிட்டு சால்டிங் வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் மாட்டிடணும். ஓகே, இதுதான் அந்த ஃப்ரண்ட் சைடோட லொக்கேஷன். அதை மாட்ட வேண்டிய இடம். அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். அந்த ஒயிட் கலர் வந்து மைனஸ் வோல்ட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போ அந்த ஒயிட் சைடில் மைனஸ் வரணும். பொலாரிட்டி மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்க, நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி அதை நான் சால்டிங் பண்ணிடணும். இப்போ நான் அந்த கெப்பாசிட்டர் நான் சால்டிங் பண்ணிட்டேன். ஓகே, சால்டிங் பண்ணி இந்த பின்னை கட் பண்ணிடணும் கட்டரை வச்சு. ஓகே கைஸ், இப்போ ஆடியோ வீடியோ கனெக்ஷன் கொடுத்து இதுதான் அந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள கெப்பாசிட்டர் மாற்றுற கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஓகே, அதுதான் அந்த கெப்பாசிட்டர் மாற்றுற கெப்பாசிட்டர். இப்போ ஆடியோ வீடியோ கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஆடியோ வீடியோ செக் பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடில் இப்போ நம்ம பார்த்தோம்னா பிக்சர் எப்படி வருதுன்றது. ஓகே, இப்போ பிக்சர் ஆடியோ வீடியோ ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், பக்காவாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உடனுக்குடனே நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. See you on next video.